இன்னைக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, இன்னைக்கு தான் நம்மளோட மொபைல் ஃபோன் லைப்ரரியில ஃபர்ஸ்ட் எவர் அன்பாக்சிங் ஷோ பண்ண போறேன். எஸ், இன்னைக்கு நம்மளோட மொபைல் ஃபோன் லைப்ரரியில ரியல்மியோட வயர்லெஸ் பட்ஸை அன்பாக்ஸ் பண்ணி இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்க போறோம். ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்க மொபைல் ஃபோன் லைப்ரரி. நான் உங்க மகேந்திரன். இதுதான் ரியல்மி வயர்லெஸ் பட்ஸோட ரீட்டைல் பாக்ஸ் அண்ட் இதை நான் அமேசான்ல 1799 வாங்கினேன். இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அண்ட் இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த பாக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுவோம். சீம்லெஸ் கனெக்ஷன் அப்படின்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னன்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதோட டிரைவர் 11.2 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது பியூராக உங்களோட பாஸ் பூஸ்ட்டுக்காக டிசைன் பண்ணக்கூடிய டிரைவர் யூனிட். இது 12 hours ப்ளேபேக் இருக்குது அப்படின்ட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ லேட்டராக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எவ்வளோ நேரம் பேட்டரி பேக்கப் வருது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அண்ட் அடுத்ததாக இது ஃப்ளெக்சிபிள் நெக்லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் எவ்ரிடே வேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, இது ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் பண்ணக்கூடியது. அண்ட் லாஸ்ட்டாக இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்க ஸ்வெட் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி வேரபிள்ஸு கண்டிப்பாக ஸ்வெட் ப்ரூஃபாக இருந்ததுன்னா மட்டும்தான் இதோட டியூரபிலிட்டியை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த யூனிட் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அண்ட் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணின உடனேயே மெயின் யூனிட்டை மட்டும் மேலே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கார்ஜியஸாக இருக்குது. அண்ட் இதோட எல்லோ ஆக்சென்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் அந்த ப்ளூடூத் வயர்லெஸ் ஹெட்ஃபோன். அண்ட் இதை சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். அண்ட் இதுதான் இந்த வயர்லெஸ் பட்ஸோட பேப்பர் ஒர்க். அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக படித்து பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது உங்களோட இயர் கேனலுக்கு எது சப்போர்ட் பண்ணுமோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இது கூட ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. நல்ல வேலையே இதில் டைப் சி எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல. ஏன்னா இன்னும் மோஸ்ட்லி நம்ம மைக்ரோ யூஎஸ்பி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மைக்ரோ யூஎஸ்பி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடியது. உங்கள்கிட்ட இருக்கிற 5 volt அடாப்டர் வச்சுட்டு நீங்கள் இந்த ஹெட்ஃபோன்ஸை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி இருக்குது அண்ட் இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு முதல்ல பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்ப்போம். இதோட பில்ட் குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் ஒரு சாஃப்ட் ரப்பரைஸ்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கையில் தொடும்போதே ரொம்ப ப்ரீமியம் லுக்காக இருக்குது. அண்ட் இதோட பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி கொடுக்கறது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பட்டன்ஸ்லாம் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஆர்ன்ற பட்டன் தான் ப்ளே பாஸுக்காக, இல்லை நீங்கள் கால்ஸ் எடுக்கணும் அப்படின்னாக்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் கால்ஸ்லாம் எடுக்கணும். இதில் எனக்கு ஒரு டிசப்பாயிண்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு கேபிள் ஆர்கனைசர் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த கேபிள் ஆர்கனைசர் மட்டும்தான் இதில் மிஸ் ஆகுது. மற்றபடி இது சூப்பராக இருக்குது. ஸோ இதோட அடுத்த சைடில் எதுவுமே கொடுக்கல. அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கிற சைட்லேயே உங்களுக்கு பவர் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நீங்கள் வச்சு சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது ஸ்வெட் ப்ரூஃப் இருந்தாலும் இது ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. ஓப்பனாக இருந்தாலும் இது ஸ்வெட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லாங் டேர்ம் யூசேஜில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இதில் டெடிகேட்டட் பவர் ஆன் ஆஃப் பட்டன் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த 2 இயர்பட்ஸையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது பேரிங் மோடு என்டர் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி பிளிங்க் ஆகுது. இது இப்போது பேரிங் மோடில் இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் லாஸ்ட்டாக கனெக்ட் ஆன டிவைஸில் கனெக்ட் ஆகிடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் புதுசாக பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க இப்போது உங்களோட மொபைல் ஃபோனில் ப்ளூடூத்தை டிஸ்கவர் பண்ணலாம். ஸோ இதை நம்ம இப்போ குயிக்காக நம்மளோட ஃபோனில் செட்டப் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ்னு வருதில்ல, அது செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டால் இது ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். தட்ஸ் இட். இது கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு சாங் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த 2 பட்ஸையும் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாங் நின்றும். விச் மீன்ஸ் உங்களோட ப்ளூடூத் பேர் டிஸ்கனெக்ட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போல்லாம் இதை ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ திருப்பியும் லாஸ்ட்டாக கனெக்ட் ஆன டிவைஸில் ரீகனெக்ட் ஆகி
உங்களுக்கு சாங்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹெட்ஃபோனோட ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இது எப்படி ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படின்றத நம்ம யூசேஜில் தான் தெரியும். என்ன நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாக்க, நீங்கள் ஒரு கால் எடுக்கணும் அப்படின்னாக்க இது ஆல்ரெடி நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்கனாக்க டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ ஒரு கால் வரும்போது நீங்கள் எடுத்திங்கன்னா எவ்வளோ குயிக்காக அது பேர் ஆகி உங்களோட கால்ஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக தான் பார்க்கணும். ஸோ அதை பற்றின வீடியோவும் டீட்டெயில்டாக நான் போடுறேன். ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து நம்மளோட காதில் சூப்பராக ஃபிக்ஸ் ஆகுது. லைக் இதில் இருக்கிற இந்த ட்ரம் பார்த்தீங்கன்னா அழகாக என்னோட காதில் செட் ஆகுது. ஸோ நீங்கள் பைக் ரைடில் போகும்போதாக இருக்கட்டும், இல்லை உங்களோட கார் டிரைவ் பண்ணும்போது கூட உங்களோட காதில் ரொம்ப ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் ரெண்டையும் நான் ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ பாஸ் ஆகிடும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற அட்வான்டேஜ்னு சொல்லலாம், இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நான் எடுத்த உடனேயே அது திருப்பியும் ரீகனெக்ட் ஆகிடும். அண்ட் நீங்கள் திருப்பி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்க ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். பட் எப்போல்லாம் நீங்கள் இது ரெண்டையும் சேர்த்து வைக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு அந்த வீடியோ பாஸ் ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டியை பார்த்தீங்கன்னாக்க ப்ரீமியம் ஹெட்ஃபோன்ஸை காட்டிலும் இது ரொம்பவே நல்லா இருக்குது. பாஸ் பூஸ்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. பட் ஷார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் உங்களோட வால்யூம் ஈக்குவலைசர்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கனாக்க அந்த ஈக்குவலைசர் வச்சு நீங்கள் அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோன் லைப்ரரியில் ஃபர்ஸ்ட் எவர் அன்பாக்சிங் ஷோ பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.